أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم، صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தவர்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லும் வருகை இருந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவன் எச்சரித்ததை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துறை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. இந்த இந்திய தேசத்தில் முஸ்லிம்களும் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களும் கண்ணியத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக்கி தருவதோடு, உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் நமக்கான விசாலமான பாதையாக ஆக்கி தருவானாக. ஆமீன். குறிப்பாக பலஸ்தீன மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் மீட்டித் தருவானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமூகத்தில் மோமின்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குறைவில்லாத பிரியம் என்பது எல்லோருக்கும் உண்டு. ரசூலை பார்த்ததில்லை, அவர்களினுடைய அழகிய வார்த்தைகள் குரலை நாம் கேட்டதில்லை, அவர்கள் உபதேசித்த அந்த சபைகளில் நாம் அமர்ந்ததில்லை, அவர்கள் அறிவுரை செய்த ஞான சபைகளில் நாம் அமர்ந்ததும் இல்லை. ஆனாலும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ளத்தால் நமக்கான பிரியம் என்பது எல்லோரிடத்திலும் இருக்கிறது. யாரும் எனக்கு பெருமானாரின் மீது பிரியம் இல்லை என்று சொல்ல முடியாத அளவில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, மதிப்பை, உயர்வை அல்லாஹ் ஓங்கச் செய்திருக்கிறார். எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது.
இன்னும் சொல்வதானால் பிற சமயங்களை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய காட்டிய வழிகளில் பின்பற்றப்படக்கூடிய செயல்பாடுகளை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவியல் விஞ்ஞானம் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு விஞ்ஞானமும் அறிவியலும் அதிசயித்து நிற்கக்கூடிய செயல்களையெல்லாம் அவர்கள் செய்யும்படி ஏவிருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார்கள் என்கின்ற உச்சகட்ட ஆச்சரியத்தில் ஆய்வாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பெருமானாரை அவர்கள் கண்ணியத்தோடு பார்க்கிறார்கள். மனித சமூகத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த வழிகாட்டுதலையும் எந்த இடத்திலும் நபியவர்கள் இதற்கான தீர்வை மனிதகுலத்திற்கு சொல்லவில்லை என்று சொல்லிவிட முடியாத அளவில் எல்லா துறைகளுக்குமான சிறந்த முன்னுதாரணமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லோருடைய உள்ளத்திலும் அவர்களுடைய சொல்லை எடுத்து நடப்பது அல்லது நடக்காமல் இருப்பது என்பது வேறு பகுதி. ஆனால் பெருமானாரை குறித்து உண்டான பிரியம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. நபியை நேசிக்காதவர்கள் எவரும் இல்லை என்று சொல்லும் அளவில் இந்த சமூகத்தை கடந்து சகோதர சமயத்தை சார்ந்தவர்களும் நபியினுடைய அழகான அந்த வழிகாட்டுதலை நடைமுறைகளை கொண்டு நபியை நேசிக்கக்கூடியவர்கள் இன்றும் உலகத்தில் இருக்கிறார்கள், இனியும் இருப்பார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் 4ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் ஒரு மீலாதுன் நபி விழா. அதில் ஐ லவ் யூ முஹம்மது என்கின்ற ஒரு பதாகை, ஒரு பேனர் வைக்கப்பட்டது. இந்த சமூகத்திற்கு எல்லா வகையிலும் நெருக்கடிகளை தரக்கூடியவர்கள், தொல்லைகளை தரக்கூடியவர்கள், இந்த சமூகத்தில் அல்லாஹ் ரசூல் காட்டிய சட்டதிட்டங்களில் அரசனுடைய ஆட்சி அதிகாரத்தை திணிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பார்வை இந்த பதாகையின் மீதும் பட்டது. அதையும் விட்டு வைக்கவில்லை. அதன் மீது எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தார், வழக்கு பதிவு செய்தார்கள். பதிவு செய்தது மட்டுமல்ல, அது பெரும் சர்ச்சைக்குரிய செய்தியாகவும் மாறியது, உருவெடுத்தது. ஒரு பகுதியில் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது, பெருமானாரை குறித்து பேசப்படுகிறது, பெருமானாருடைய வாழ்க்கை குறித்து உண்டான எல்லா செய்திகளையும் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அதுபோன்று சாதாரணமான முறையில் நடந்து முடிக்க வேண்டிய ஒரு செய்தியை பிரச்சனைக்குரிய காரியமாக அதை உருவெடுக்க வைத்து, உத்தரப்பிரதேசம் மட்டுமல்லாது உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற பகுதிகளிலும் முஸ்லிம்கள் அதுபோன்று உண்டான வாசகத்தை பயன்படுத்தி பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று தங்களுடைய அழுத்தமான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் உருவாக்கிவிட்டது. நாம் அறிந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்கள் நேசிப்பது அவர்களுடைய கடமை. அதை யாரும் எவரும் தடுக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டுமா என்றால் உளப்பூர்வமாக நேசிக்க வேண்டும். நேசம் இல்லாது அவர்களுடைய வழிகளை, எந்த வழிகளை நீங்கள் பின்பற்றினாலும் அது செல்லுபடியாகாமல் போய்விடும். இறைவனுடைய வேதம் குர்ஆன் அந்த பூமாரின் நாவில் இருந்து முதலாக வெளியானது இறைவேதம். குர்ஆனுடைய எந்த வார்த்தையும் நபியினுடைய நாவு அல்லாது வேறு எந்த நாவிலும் வெளிப்பட்டதாக நம்மால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வினுடைய வார்த்தையை மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமந்து வந்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பித்து
மனித சமூகத்திற்கு அல்லாஹ் தன் ஹபீபினுடைய திருநாவின் மூலமாக தன் வேதத்தை அல்லாஹ் ஓதும்படி வைத்தான். குர்ஆன் மகத்தான ஒரு இறை வேதம். அது அந்த இறை வேதத்தில் 5 வகையான அம்சங்கள் நபியை நாம் எப்படி அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களில் அவர்களை நாம் ஏற்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து 5 அம்சங்களில் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் அப்படி நேசிக்க கூடாது என்கின்ற நிலையை உருவாக்கினால் இந்த சமூகத்தை கட்டுக்குள் வைக்க முடியுமா என்று சொன்னால் அது ஒருபோதும் முடியாது. காரணம், குர்ஆன் சொல்கிறது அந்த நபியை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும். 5 வகையான நிலைகள். குர்ஆன் சொல்லக்கூடிய முதல் செய்தி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்று நாம் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவை கொண்டும் அவனுடைய தூதுவரை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கின்ற ரப்பு தன் அடியார்களை அழைக்கிறார். என்னை ஏற்றுக்கொண்டவர்களே, அந்த ஆமினு என்கின்ற முதல் வார்த்தையிலேயே அல்லாஹுவை, அல்லாஹுடைய ரசூலை, அல்லாஹ் இறக்கிய வேதத்தை, அல்லாஹு படைத்த அமரர்கள் மலக்குமார்களை, அவன் தந்த முன்னுண்டான நபிமார்களை, வேதங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்களுக்கான பொருள்தான் அதில் ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்கின்ற வார்த்தையில் உள்ளடங்கும். ஆனாலும் அல்லாஹ் மீண்டும் விவரிக்கிறான், மீண்டும் அழுத்தத்தை அல்லாஹ் அங்க தருகிறான். இது ஒரு முக்கியமான நிலை, அதை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும், அது அவசியம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆமினு பில்லாஹி, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அடுத்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை ஆமினு பில்லா, அல்லாஹுவை கொண்டும் வரசூலிஹி, அவனுடைய தூதுவரை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வல் கிதாபில்லதி நஸல அலா ரசூலிஹி, அந்த தூதுவரின் மீது அவன் இறக்கிய வேதத்தையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நாம் புரிய வேண்டிய, மனதில் அழுத்தமாக பதிய வைக்க வேண்டிய செய்தி, குர்ஆன் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் தகவல், முதல் செய்தி என்பது அவர்களை அல்லாஹுடைய தூதர் என்பதாக நாம் ஏற்றுக்கொள்வது, ரசூலாக நாம் ஏற்றுக்கொள்வது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது, பிரியம் கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், உங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு நபியை பற்றி, நபியின் மீது நேசம் கொள்வதை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். நபியை நேசிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தினுடைய தலையாய விஷயங்களில் அதுவும் ஒன்று. நேசம் இல்லாது செய்யப்படக்கூடிய எந்த செயலும் முழுமையான தரத்தை அது ஒருபோதும் எட்டாது. அல்லாஹுடைய சன்னிதானத்தில் முழுமையான நன்மைக்கான காரணமாக ஒருபோதும் அது அமையாது. பெருமானாரின் மீது உண்டான நேசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், இறைவேதம் பேசுகிறது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபி அவர்கள் மூமின்களுடைய உயிரை விட அன்பில் மேன்மையானவர்கள். ஒரு மனிதன் நம்முடைய உயிரை, தன்னுடைய உயிரை பாதுகாப்பதில் எவ்வளவு தூரம் கவனம் எடுத்துக் கொள்வார், எவ்வளவு தூரம் அதை அக்கறையாக பாதுகாத்து வருவார், இதை எல்லாவற்றையும் தாண்டி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு மேன்மையானவர்கள், உயிரை விட மேன்மையானவர்கள். தன்னுடைய எல்லா நிலைகளிலும் பெருமானாருக்கு அடுத்தபடியாக தன்னுடைய நலனை கூட, உயிரை கூட அவர் வைத்துக் கொள்ள வேண்டும்.
குர்ஆனுடைய வார்த்தையினுடைய பொருள். உயிரை விட மேன்மையானவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சொல்லுக்குத்தான் முன்னுரிமை, அவர்களுடைய வழிகாட்டுதலுக்குத்தான் முன்னுரிமை, அவர்களை நேசம் கொள்வதற்குத்தான் முன்னுரிமை, அவர்களை பின்பற்றுவதற்குத்தான் முன்னுரிமை. அதனை அடுத்துத்தான் தன்னுடைய உயிரையே மனிதன் பொருட்படுத்த வேண்டும், தன்னையே அவன் இரண்டாவதான நிலைக்கு கொண்டு வர வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அந்த நபியினுடைய மனைவிமார்கள் மூமின்களுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் இந்த வசனத்தில் தொடர்ந்து பேசுகிறான். இரண்டாவது குர்ஆன் சொல்லக்கூடியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் நேசிக்க வேண்டும், பிரியம் கொள்ள வேண்டும். அந்த பிரியம் என்பது சாதாரணமான நிலையில் அல்ல, தன்னுடைய உயிரை விடவும் மேன்மையாக அவர்கள் நேசம் கொள்ள வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்ததாக சையதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும், நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் எவரும் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவருடைய விஷயத்தில் நான் மிகவும் பிரியத்திற்குரியவராக ஆகின்ற வரையிலும். என் மீது பிரியம் அதிகமாக இருக்கணும். பிரியம் அதிகமாக இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் மோமினுடைய ஸ்தானத்தை பெற முடியும். எதை விட அதிகமாக இருக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள், மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின், அவருடைய பெற்றோர்களை விடவும் அவர்களுடைய பிள்ளைகளை விடவும் ஏனைய அனைத்து மக்களை விடவும் அவர் அளவில் நான் அதிகமாக பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக ஆகின்ற வரையிலும் உங்களில் எவரும் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை நேசிப்பதனுடைய அடையாளம் அவர்களுடைய சுன்னத்தான வழிகளை பின்பற்றுவது. அந்த நேசத்தினுடைய அளவீடு எல்லாவற்றையும் விட மிக உயர்வாக உன்னதமாக கருதுவது, அதற்கான முக்கியத்துவத்தை முன்னுரிமையை வழங்குவது. தன்னுடைய பெற்றோர்களை விட, தான் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளை விட, ஏனைய உறவுகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாவற்றையும் விட இந்திரா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுரிமைப்படுத்துவது, அவர்களை முதன்மைப்படுத்துவது. குர்ஆன் சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி பிரியம் கொள்வது. முதலாவது ரசூலை ஏற்றுக்கொள்வது, இரண்டாவது நபியை நாம் பிரியம் கொள்வது, மூன்றாவது தாதீம், பெருமானாருக்கான கண்ணியத்தை கொடுப்பது. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி, குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய சத்தத்தை நபிக்கு முன்னால் நீங்கள் உயர்த்தாதீர்கள். உங்களில் சிலர்கள் சிலரை அழைப்பது போன்று பெருமானாரிடத்தில் நீங்கள் பேசாதீங்க. அன் தஹ்பத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், உங்களோடு சக மனிதர்களோடு உரையாடுவது போல நீங்கள் உரையாடினால், சப்தத்தை உயர்த்தி சற்று கண்ணிய குறைவு என்பது ஏற்பட்டு விட்டால், அன் தஹ்பத அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும், நீங்கள் அறியாத நிலையில் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். என்ன ஹபீபிற்கான கண்ணியம், அதனுடைய அளவுகோல் அவர்களுடைய சப்தம் மட்டுமே உயர்ந்ததாக இருக்கணும். சபையில அந்த நபியினுடைய சப்தத்தை தாண்டி உயர்ந்த ஒரு சப்தம் சபைக்கு ஒழுக்கத்திற்கு மாற்றமாக ஒரு இடத்திலும் ஒரு வினாடியிலும் நிகழ்ந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படி நிகழ்ந்தது என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் நீங்கள் அறியாது இருக்கும் நிலையில் அனைத்தும் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆயத்து இறங்கிய போது ஒரு சஹாபி அவர்கள் பள்ளிக்கே வராமல் இருந்தார்கள் என்பது ஒரு வரலாறு உண்டு. ஹதீஸ்களிலே ஒன்று ஒரு செய்தி இருக்கிறது. அவரை அழைத்து வரும்படி நபி அவர்கள் சொன்னார்கள். பள்ளிக்கு அழைக்கப்பட்டது. என்னுடைய இயல்பான சப்தம் என்பது அதிகமானது. சிலர்களுக்கு சப்தம்ங்கிறது ரொம்ப கடுசா இருக்கும். ரகசியமா பேசினாலே சப்தம் போட்டு பேசுற மாதிரி இருக்கும். சிலர்களுடைய குரல் வளம் அப்படி.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருவதற்கு அஞ்சினார்கள். என் குரலினுடைய யதார்த்தம் சப்தம் சற்று அதிகமாக இருக்கும். பெருமானாருடைய சபையில் ஏதேனும் ஒன்றை நான் பதில் சொல்ல நேர்ந்து அல்லது ஏதேனும் ஒன்றை நான் கேட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு என்னுடைய சப்தம் நபியினுடைய சப்தத்தை விட உயர்ந்ததாக ஆகிவிடுமையானால் என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். இது சஹாபாக்களுடைய பிரியம், நேசம். இது அவர்கள் கொடுத்த கண்ணியம். அது அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான் என்பதை பாருங்கள். மூன்றாவது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாதீம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களினுடைய எல்லா விஷயங்களையும் நாம் கண்ணியமாக கருத வேண்டும். நான்காவது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, நபியை பின்பற்றுவதில் இத்திபா, நபியை பின்பற்றுவது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் என் வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வே ரசூலை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இப்படி சொல்லுங்கள், என்னை நீ ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்கள் அல்லாஹ் நேசிக்கிறது என்பது ஒரு வகை, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமே அதுதான் மிக உயர்வு. நாம அல்லாஹ் நேசிக்கிறதும் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறதற்கு வித்தியாசம் இருக்கு. நம்முடைய நேசம் சில நேரங்களில் என்ன செஞ்சிடும், தடம் புரண்டுரும். ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விடுமையானால் அது எந்த காலகட்டத்திலும் நம்மை விட்டும் என்ன செய்யாது, நழுவாது, நம்மில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். எல்லா நிலைகளிலும் எல்லா கட்டங்களிலும் நமக்கான உயர்வை கொடுத்து கொண்டே இருக்கும். இது இறைவனுடைய நேசம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நம் மோமின்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய நான்காவது செய்தி இத்திபா ரசூல், ரசூலை பின்பற்றுவது. ஐந்தாவது அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ வர் ரசூல, இத்தாஅத் கட்டுப்படுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவலுக்கு உத்தரவுக்கு கட்டுப்படுதல் குர்ஆன் சொல்லக்கூடிய ஐந்தாவது செய்தி. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். இன்னொரு இடத்தில் குர்ஆனில் அல்லாஹ் இப்படியே பதிவு செய்கிறான், உமை யுத்தீஇர் ரசூல, யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டார்களோ ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ்வே சான்று தருகிறான். அல்லாஹ்வே சான்று தருகிறான். அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய சொல்லிற்கு உத்தரவிற்கு எவர்கள் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் எனக்கே கட்டுப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். அருமையானவர்களே, இந்த 5 விஷயங்களை குர்ஆன் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் மோமின்களுக்கும் சொல்லித் தருகிறது. முதலாவது நபியை ஏற்றுக்கொள்வது, இரண்டாவது செய்தி நபியை நேசிப்பது, மூன்றாவது செய்தி நபிக்கு கண்ணியம் தருவது, நான்காவது நபியை பின்பற்றுவது, ஐந்தாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவிற்கு ஏவலுக்கு கட்டுப்படுவது. இந்த 5 காரியங்களையும் மோமின்கள் செய்தாக வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்தி சொல்கிறது. அதைத்தான் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மோமினுடைய உள்ளத்திலும் பெருமானாரை நேசிப்பதற்கான காரணம் எது? குர்ஆன் சொல்லுகிறது நேசியுங்கள் என்று. எல்லோரையும் விட, உறவுகளில் எல்லோரையும் விட அவர்களுக்கான முன்னுதாரணத்தை, முன்னுரிமை நீங்கள் வழங்குங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவருடைய சொல்லிற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறது. அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறது. அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு, அவர்களுடைய சபைகளுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள், அவர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் அங்கீகாரத்தை, கண்ணியத்தை கொடுங்கள் என்று குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அருமையானவர்களே, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. கைஃப கான ஹுப்புக்கும் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல்லாஹ்வுடைய தூதுவருடைய விஷயத்தில் உங்களுடைய பிரியம் என்பது எப்படி ஆகியிருந்தது, நபியை நீங்க எப்படி நேசிச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. கால அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கான வல்லாஹி அஹப்பு இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, முதலில் இறைவன் மீது சத்தியமிட்டு இந்த செய்தியை சொல்றாங்க. இது எவ்வளவு உண்மையான செய்தி, இது சாதாரணமான விஷயம் அல்ல. சொல்லப்படக்கூடிய இந்த செய்திக்கு முன்னால் இறைவன் மீது உண்டான சத்தியத்தை முன்மொழிகிறார்கள் என்று சொன்னால், இதனை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் மிகவும் உண்மையானது, மறுப்பதற்கு ஏதுமே இல்லை, சத்தியமான செய்தி. சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுடைய செல்வங்களை, எங்களிடத்தில் இருந்த செல்வங்களை விடவும், எங்களுடைய பிள்ளைகளை விடவும், எங்களின் பெற்றோர்கள், தந்தைகள், தாய்மார்களை விடவும், இன்னும் வமினல் மாயில் பாரிது அலல் லமஇ, கடுமையான தாகத்தினுடைய நேரத்தில் கிடைக்கப் பெறுகின்ற குளிர்ந்த நீரை விடவும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நேசத்திற்குரியவர்களாக ஆகியிருந்தார்கள். செய்தியை நல்லா உள்வாங்கணும். செல்வம் உலகத்தில் மனிதன் நேசிக்கக்கூடியது, வேண்டும் வேண்டும் என்று விரும்பக்கூடியது. இதுவரையிலும் எனக்கு கிடைத்தால் போதும் என்று அதற்கான தடை வெடிப்பதற்கு எந்த மனிதனுக்கும் உண்டான உள்ளத்தில் எண்ணமும் இல்லை. இன்னும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய செல்வம் அதைவிட பெரிதானவர்கள். குழந்தைகள் நமக்கான, நாம் நம்முடைய அடையாளமாக, நம்முடைய வாரிசுகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்ததற்கான அடையாளமாக விளங்கக்கூடிய குழந்தைகளை விடவும் எங்களுக்கு அவர்கள் மேன்மையானவர்கள். எங்களுடைய தந்தைகள், எங்களை சிரமப்பட்டு வளர்த்தெடுத்த எங்களுடைய தந்தையை விட அவர்கள் மேன்மையானவர்கள். எங்களை கருவில் சுமர்ந்து ஈண்டெடுத்த, கடுமையான வலிக்கு பின்னால் பிரசவித்த எங்களுடைய தாயை விட மேன்மையானவர்கள். எல்லாவற்றையும் விட கடைசி வார்த்தை, அதே ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கவனிக்க. கடுமையான தாகம், ஒரு மிடர் தண்ணீர் கிடைத்தால் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள அது உதவியாக இருக்கும், உதவிகரமாக இருக்கும் என்கின்ற ஒரு சூழல். கடுமையான தாகம், அந்த நேரத்தில் கிடைக்கப் பெறுகின்ற குளிர்ந்த நீர், சாதாரண ஒரு அழுக்கு நிறைந்த நீராக இருந்தாலும் அந்த இடத்தில் கிடைப்பது ஒரு பாக்கியம். அது பெரிதாக மனிதன் கருதுவான். தன்னுடைய நாவுக்கு ஈரம் வேண்டும், உடல் குளிர்ச்சி அடைய வேண்டும், தாகம் மேலோங்கி நிற்கிறது, தாகம் தணிய வேண்டும் என்பதற்காக அழுக்கான நீராக இருந்தாலும் அருந்துவதற்கு தயங்காத ஒரு சூழலில் குளிர்ந்த நீர் கிடைக்கிறது, குளிர்ந்த தெளிவான சுவையான ஒரு நீர் கிடைக்கிறது. இந்த நிலையை விடவும் எங்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியத்திற்குரியவர்கள் என்றார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானாரை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்வார்கள், இந்த உலகத்தில் உங்களுடைய தந்தையை விட எங்களுக்கு மிகவும் உகப்பானவர்கள் வேறு எவரும் இல்லை, இருந்ததில்லை. பெருமானாரை விட பிரியத்திற்குரியவர்களாக எவரும் இருந்ததில்லை. அவர்களினுடைய மறைவுக்கு பின்னால் அவர்களுடைய குடும்பத்தவர்களாகிய உங்களை விட எங்களுக்கு மேலானவர்கள், உகப்பானவர்கள், பிரியத்திற்குரியவர்கள் எவரும் இல்லை என்று செய்தனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்மால் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான ஒன்று, யா அல்லாஹ், நீ நேசித்த உன் ஹபீபினை நாங்கள் நேசிப்பதற்கு கிருபை செய், நீ நேசித்த அந்த ஹபீபினுடைய வழியில் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய் என்று ஒவ்வொரு நேரம் நாம் கேட்பதற்கு நமக்கான கடமை, அந்த வழிகளில் வாழ்வதற்கு நமக்கான கடமை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நம்முடைய சமூகத்திற்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய அவதூறுகள், குற்றங்கள் எல்லாம், குற்றச்சாட்டுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியினால் இவைகள் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட்டு இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்னுதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வாழக்கூடிய இந்த இந்திய மண்ணில் இஸ்லாமியர்களும் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களும்
ஒற்றுமையோடும் கண்ணியத்தோடும் வாழ்வதற்குரிய எல்லா விதமான வழிகளையும் அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.